அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்றதற்காக 1921ஆம் ஆண்டு முதல் முறையாக சிறை சென்றார். 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். இந்தியாவை இந்தியர்களால் ஆட்சி செய்ய முடியாது என்ற உலக வார்த்தையை மாற்றி காட்டியவர். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக நியமிக்கப்பட்டார். இவரது ஆட்சியில் இந்தியா வளர வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை தீட்டி இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றவராவார். இவர் அணிசேரா கொள்கை மூலம் இந்தியாவை மிக உயரிய இடத்திற்கு கொண்டு சென்றார். இதனால் தான் இவர் நவீன இந்தியாவின் சிற்பி என போற்றப்பட்டார். இன்றைய மாணவர்களே நாளைய இந்தியாவை உருவாக்குவார்கள் என்று அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார். அவர்களுக்காக பல திட்டங்களையும் தீட்டினார். இவர் குழந்தைகள் மீது கொண்ட அன்பு காரணமாக இவரது பிறந்த நாளான நவம்பர் 14ஐ நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். உலக வரலாற்றை படிப்பதை விட உலகில் வரலாறு படைப்பதே இனிமை. உலக வரலாற்றை படிப்பதை விட உலகில் வரலாறு படைப்பதே இனிமை என்று கூறி வாழ்ந்த நேரு அவர்கள் 1964ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி இவ்வுலகை விட்டு மறைந்தார். காஷ்மீர் ரோஜா, ரோஜாவின் ராஜா, சமாதான புறா, இத்தனைக்கும் நேரு. அவருக்கு நிகழ் யாரு? அவரது வாழ்க்கை வரலாறு நம் அனைவருக்கும் ஒரு முன் மாதிரியாக விளங்குகிறது. இறுதியாக உங்கள் சிந்தனைக்கு உலகையே வென்ற அலெக்சாண்டராக இருக்கட்டும், மிகப்பெரிய வீரன் நெப்போலியனாக இருக்கட்டும், ஏன் பில் கேட்ஸாக இருக்கட்டும், ஸ்டீவ் ஜாப்பாக இருக்கட்டும், மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், தெண்டுல்கராக இருக்கட்டும், உழைப்பின்றி எவரும் உலகில் முன்னேறியதாக சரித்திரம் கிடையாது. ஏன்